சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மேடம், எதுக்கு மேடம் என்ன அடிக்கிறீங்க? திருடி நீ தானடி என் ரூம கிளீன் பண்ற, காஃபி வைக்கிறேன், பெட்ஷீட்டை மாத்த வந்தேன்னு சாக்க சொல்லி அடிக்கடி வந்துட்டு போற. நீ இப்படி என் ரூமுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் என் நெக்லஸ் காணாம போயிடுச்சு. இத பார், அது சாதாரண நெக்லஸ் இல்ல, நான் ரொம்ப நேசிக்கிற, அளவு கடந்து மரியாதை வச்சிருக்கிற என்னோட செண்பகவல்லி அம்மா எனக்காக கல்யாண நாளைக்கு கொடுத்த நெக்லஸ். அது சாதாரண நெக்லஸ் இல்ல, வைர நெக்லஸ். அத இப்ப காணோம். ஏய், நீ தானே அதை எடுத்திருக்க? அம்மா அம்மா, சத்தியமா நான் எடுக்கலம்மா. அந்த நெக்லஸ் நான் பார்த்தது கூட இல்லம்மா. என்ன நம்புங்கம்மா. ஏய், இப்படி எல்லாம் கேட்டா நீ உண்மையை சொல்ல மாட்டே. நீ கேக்குற விதத்துல கேக்குற. வாடி ப்ளீஸ். ஏய் வாடி, உண்மையை சொல்லு. மரியாதையா இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடி. துர்கா, உன்னை அரைச்சனா? ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு. ப்ளீஸ்மா. என்ன நடக்குதுங்க? எனக்கு தெரியாதுமா. துர்கா, என்னாச்சு? எதுக்கு அனிதாவை இப்படி திட்டிட்டு இருக்க? இவள பாருங்கம்மா, நீங்க எவ்வளவு ஆசை ஆசையா என்னோட ஆனிவர்சரிக்கு வைர நெக்லஸ் வாங்கி கொடுத்தீங்க. அது ரொம்ப வருஷமா பொக்கிஷமா என் ரூம்ல வச்சு பாதுகாத்துட்டு வந்தேன். இப்ப அது காணுமா? ரூம்ல வச்சிருந்த நகை எப்படி காணாம போச்சு? இதோ இவன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் காபி குடுக்குற, ரூம கிளீன் பண்றேன்னு அடிக்கடி இவன் ரூம்க்கு வந்துட்டு இருக்கா. அனிதா, உண்மையாவே நீ ஏதாவது தப்பு பண்ணியா? இத பாரு, உனக்கு ஏதாவது பண பிரச்சனை இருந்ததுன்னா என்கிட்ட கேளு. சொல்லு அனிதா, வீட்ல ஏதாவது கஷ்டமா? ஏய், உனக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன கேட்க வேண்டியதானே? இல்ல அம்மாவை கேட்க வேண்டியதானே? எத்தனை தடவை நீ கஷ்டப்படும் போது கணக்கே பார்க்காம படத்தை எடுத்து கொடுத்துருக்க. அப்படி இருக்கும்போது எப்படி உன்னால உண்ட வீட்டுக்கே இப்படி ரெண்டகம் பண்ண முடியுது? ஐயோ, சத்தியமா இல்லம்மா, நான் திருடலம்மா. அந்த நெக்லஸ் நான் பார்த்தது கூட இல்லம்மா. தயவு செஞ்சு என்ன நம்புங்கம்மா. மேடம், எனக்கு என்னமோ இதை இவங்க பண்ணிருப்பாங்களோன்னு தோணல. ஏய், உனக்கு என்ன தெரியும் இவளை பத்தி? கஷ்டம்னு வர வரைக்கும் தான் எல்லாருக்கும் நல்லவங்கிற வேஷம் எல்லாம். சுயநலமா யோசிக்கும் போது நன்றி விசுவாசம் எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அக்கா, என்னாச்சு? டேய், அம்மா எனக்காக ஆனிவர்சரிக்கு வாங்கி கொடுத்த வைர நெக்லஸ் காணும்டா. இவதான்டா ரூம கிளீன் பண்ண வந்தா, அப்புறம் தான் நெக்லஸ் காணாம போயிருக்கு. அக்கா, நான் சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். இதோ இருக்காங்களே மலரோட அக்கா பார்வதி, இவங்க தான் உங்க ரூம்குள்ள 2-3 தடவை போறதை நான் பார்த்தேன். ஒருவேளை இவங்க கூட எடுத்திருக்கலாம்ல? ஏய், என்ன சொல்ற? நான் உண்மையதாமா சொல்றேன். அவங்க அக்காவோட ரூம் பக்கம் வந்துட்டு போனதை நான் பார்த்தேன். ரூம் பக்கமா வந்தா என் அக்கா தான் நெக்லஸ் எடுத்திருக்கான்னு அர்த்தமா? அதே சந்தேகம் தான் இப்ப அனிதா மேலே வந்திருக்கு. அவளும் ரூம் பக்கம் வந்ததுனால தானே அவ எடுத்திருப்பாளன்னு சந்தேகப்படுறோம். அந்த பக்கம் வந்து போன உன் அக்கா கூட இந்த மாதிரி பண்ணிருக்கலான்னு ஏன் சந்தேகப்படக்கூடாது? இல்ல, நான் எதுவும் எடுக்கல. இன்னும் சொல்ல போனா இவங்க சொல்ற நெக்லஸ் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அக்கா தெரியாது இருக்கா? இப்ப எதுக்கு நீ பதற? இவங்க எல்லாம் சொல்றாங்கங்கிறதுக்காக அத நீதான் எடுத்தன்னு ஒன்னும் ஆயிராது. இவங்களுக்கு எல்லாம் அடுத்தவங்க மேல பழி போடுறது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. இவங்க செய்யற பல தப்புக்கே இவங்க அடுத்தவங்க மேலதான் பழிய போட்டு தப்பிக்க பாப்பாங்க. ஏய், என்ன உன் அக்காக்காக சப்போர்ட் பண்றியா? இல்ல, இவ மேல இருக்கிற நம்பிக்கையில பேசிட்டு இருக்கேன். எனக்கு என் அக்காவை பத்தி நல்லாவே தெரியும். மேடம், என் அக்கா அப்படிப்பட்டவளா கிடையாது மேடம். அவளுக்கு இந்த பணமோ நகையோ இதுலலாம் ஆசையே கிடையாது மேடம். இவ வாழ்க்கையிலேயே இவ ஆசைப்பட்டு விரும்பி ஒரு விஷயத்த கேட்டிருக்கான்னா அது என்னோட சந்தோஷ் மாமா மட்டும்தான். அவ இந்த உலகத்திலேயே விரும்புறா அப்படின்னா
அது என்னையும் எங்க மாமாவையும் மட்டும்தான். மத்தபடி இந்த பணமோ நகையோ இது மேலலாம் ஈடுபாடு இருந்து நான் பார்த்ததே இல்ல. ஆ இதனால இருந்திருக்காது. ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லைனா கூட துடிதுடிச்சு போயிருவாங்க. அப்படிப்பட்டவங்கள என்ன அடிக்கிற அளவுக்கு நீ கொண்டு வந்துட்டல்ல. உன் இஷ்டத்துக்கு நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நல்லவ மாதிரி வந்து பஞ்சாயத்து பண்றியா? நீங்க எல்லாரும் குடும்பத்தோட என் வீட்டுக்கு வந்து என்னை என் குடும்பத்துல இருந்து பிரிச்சிட்டீங்கல்ல, இப்ப சந்தோஷம் தானே? நல்லா இருங்க. அர்ஜுன், நீங்க எதிர்பார்த்த மாதிரி என் வீட்டுல இருக்க சொத்து பணம் நகை எல்லாத்தையும் சுருட்டிட்டு போங்க. அதான் எங்க அம்மா உங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கிறாங்களே. இதுக்கப்புறம் இவங்க மட்டும் இல்ல, இந்த ஊர்ல உனக்கு யாராச்சும் இருந்தா சித்தப்பா பெரியப்பா பங்காளி இந்த பக்கத்து வீட்டுக்காரன் யார வேணாலும் கூட்டிட்டு வந்து இங்க தங்க வச்சுக்கிட்டு மொத்த சொத்தையும் தூக்கிட்டு போங்க. மா, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இவளை பத்தி உங்களுக்கு புரியும். அப்ப நான் பேசிக்கிறேன். அர்ஜுன் 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 சொல்றேன் கேளு. தபர் கோவத்துல தப்பான முடிவு எடுக்காத. எதுவா இருந்தாலும் மாமா வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். அவர் வந்ததுக்கு அப்புறம் மட்டும் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவரும் இவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாரு. இத்தனை நாளா எனக்காக பேசினவங்க, எனக்காக வாழ்ந்தவங்களே எனக்கு ஆப்போசிட்டா நிக்கிறாங்க. இவங்களே இப்படி இருக்கும்போது அவர் மட்டும் எனக்காக எப்படி பேசுவாரு? இதுக்கப்புறம் யாரும் எனக்காக பேச வேண்டாம். நான் இங்க இருந்து போறேன். இவ இருக்கிற இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். 1 மாசத்துல அனுப்புறேன் 6 மாசத்துல அனுப்புறேன்ட்டு கடைசியில எல்லாரும் சேர்ந்து என்ன அனுப்பிட்டீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். ஏய் அர்ஜுன் அர்ஜுன் இருடா, அர்ஜுன், சொல்றது கேளு. பாரு. அர்ஜுன் அர்ஜுன் அர்ஜுன். அர்ஜுன் அர்ஜுன் சொன்னா கேளுடா. அர்ஜுன் அர்ஜுன், நான் சொல்றேன் கேளு. அர்ஜுன். நில்றா. அர்ஜுன் பாரு. அர்ஜுன் ஒரு நிமிஷம் நில்லு. அர்ஜுன் ப்ளீஸ் அர்ஜுன். அர்ஜுன். எல்லா தப்பும் என்னோடதான், எல்லா பிரச்சனையும் என்னாலதான்னு நீ நம்புறல்ல. அப்புறம் எதுக்காக நீ வெளிய போகணும்? போக வேண்டியது நான் தான். நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். நீ எல்லாம் போக வேண்டாம். நிஜமா என்னம்மா நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இரு. அர்ஜுன் கிட்ட நான் பேசிக்கிறேன். அர்ஜுன் அண்ணே, இல்லண்ணே, நான் இப்ப எடுத்திருக்கிற முடிவுதான் சரியானது. நான் இங்க இருக்கிறதுனால தானே ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. என்னால இங்க இருக்கிறவங்களோட நிம்மதி போக வேண்டான்னு. மலர், என்ன மன்னிச்சிருங்க மேடம். என்னால உங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாது. நான் உங்களுக்கு கொடுத்த வாக்க விட உங்களோட சந்தோஷமும் அர்ஜுனோட சந்தோஷமும் தான் எனக்கு முக்கியம். என்னால நீங்க 2 பேரும் பிரிய வேண்டாம். நான் இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த குடும்பத்துல ஒரு ஆளா சந்தோஷமா வாழணும்னு தான் நான் நினைச்சேன், ஆசையும் பட்டேன். ஆனா என் ஒரு ஆளால இந்த குடும்பம் பிரியணும்னு நான் நினைச்சது கூட இல்ல மேடம். இந்த வீட்டோட மருமகன்னு நான் பேர் எடுக்கலனாலும் உங்களையும் அர்ஜுனையும் பிரிச்சுட்டேங்கிற பழியும் பாவமும் எனக்கு வேண்டாம். சின்ன வயசுல இருந்து நானும் என் அக்காவும் அம்மா அப்பா இல்லாம தான் வளர்ந்தோம். பெத்தவங்க இல்லாத வலியும் வேதனையும் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மேடம். அந்த வேதனையை நான் அர்ஜுனுக்கு கொடுக்க விரும்பல. ஒரு அம்மாவோட அன்போ அரவணைப்போ இல்லாம வளர்ந்தவங்க அடுத்தவங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அர்ஜுனுக்கு நீங்க முக்கியம். நான் இந்த வீட்ல இருக்கிறத விட அர்ஜுன் இந்த வீட்ல உங்க கூட இருக்கிறது தான் நியாயம். நான் வரேன் மேடம். மலர். அக்கா, பெரியம்மா, வாங்க போலாம். மலர், எதுவுமே கேட்காதீங்க பெரியம்மா. இது நம்ம வீடு இல்ல, நம்ம போறதா சரி. நீங்க வாங்க.
இருக்கு. மத்தவங்க வேணும்னா புரிஞ்சுக்காம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும் ஏன் தம்பி அர்ஜுன் தப்பு பண்ண மாட்டான்னு. அம்மாவும் ஏன் இப்படி மாறிட்டாங்கன்னே புரியல. கொஞ்ச நாளா அம்மா அந்த மலரை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை நாளா அவளுக்காக அடிக்கடி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி மொத்தமா அவ பக்கமே சாய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அர்ஜுன். அவளுக்காக ஒன்னு அடிக்கிற அளவுக்கு போவாங்கன்னு ஐயோ என்னால இப்ப கூட நம்ப முடியல. அக்கா விடுங்கக்கா, நீங்க வேற எதுக்காக அத பத்தி பேசி நம்ம அர்ஜுனை கஷ்டப்படுத்துறீங்க? எது எப்படியோ கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்த மாதிரி அந்த மலர் வீட்டை விட்டு போயிட்டால, அது போதும் நமக்கு. அத்த, நீங்க போய் அர்ஜுன் கிட்ட பேசி அவனுக்கு கொஞ்சம் புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க அத்த. இப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் கோவமா இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே சால்வ் ஆகாது அத்த. நீங்க எதுக்காக அவனை அடிச்சீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தங்கச்சி மாவா நாம புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அர்ஜுன் புரிஞ்சுக்கலையே அத்த. நீங்க பேசுனீங்கன்னா கண்டிப்பா அவன் கேட்பான்னு தோணுது. என்ன ஆனந்த் பேச சொல்றீங்க? அவன் கிட்ட போய் பேசினாலும் அவனுக்கு புரியாது. அவன் என் புள்ளையா மட்டும் இருந்திருந்தான்னா நான் சொல்றது அவனுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா இப்போ அவன் என் புள்ளையா மட்டும் இல்ல, ஒரு ஆம்பளைங்கிற ஆணவத்திலையும் திமிர்லையும் அவன் பண்றதெல்லாம் சரிங்கிற நினைப்புல இருக்கான். அப்படிப்பட்ட ஒருத்தங்கிட்ட என்ன பேச சொல்றீங்க? என் புள்ளைய கை நீட்டி நான் அடிச்ச அந்த நொடி அவனை விட அவனை பெத்த தாயா எனக்கு ரொம்ப வலிச்சுது ஆனந்த். அந்த அளவுக்கு நான் அவன் மேல அன்பு வச்சிருக்கேன். அப்படிப்பட்ட நானே என் புள்ளைய கை நீட்டி அடிச்சிருக்கேன்னா அவன் மேல தப்பு இருக்கு. புள்ளங்கிறதுனால அவன் செய்யற தப்பையெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியாது. இத்தனை வருஷமா அவனை அடிக்காதனா இன்னைக்கு அவனை நான் அடிச்சிட்டேங்கிறத மட்டும் பேசினானே தவிர நான் அவனை எதுக்காக அடிச்சேன்னு யோசிக்க மாட்டேங்கிறானே. ஒரு பக்கம் எனக்கு அவன் பண்ணதை நினைச்சு கோபமா இருக்கு, இன்னொரு பக்கம் அவன் இவ்ளோ தப்பா நடந்துக்கிற அளவுக்கு நான் அவனை வளர்த்திருக்கேனேன்னு அந்த குற்ற உணர்ச்சி என்ன கொல்லுது. பாவம் அந்த பொண்ணு மலர். ஒரு பொண்ணா அவ பக்கம் இருந்து யோசிக்கும் போது ரொம்ப கவலையா இருக்கு. அக்கா, நீங்க வேற காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. நானாவது கவலைப்படுறதாவது. இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கேன். அந்த மலர் இல்லாத இந்த வீடு எனக்கு அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்குக்கா. இத்தனை நாளா அவளை பார்க்கும் போதெல்லாம் எப்படா அவளை இந்த வீட்டுல இருந்து துரத்தி விடலான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் பல நாளா எதிர்பார்த்த விஷயம் இன்னைக்கு நடந்திருக்குக்கா. அத நினைச்சு நான் சந்தோஷப்படுவேனே தவிர ஒரு துளி கூட கவலைப்பட மாட்டேன்க்கா. இவ்வளவு நேரம் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்து ஃபீல் பண்றேன்னு நினைச்சிட்டீங்களா? அவ போன இந்த சந்தோஷமான நாள எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணலான்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது புரியாம நீங்க ரெண்டு பேர் பாட்டுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு அப்புறம் தான் நான் ஜாலியா என் வாழ்க்கையே வாழ போறேன். அவ போன இந்த நாளை சும்மா தீபாவளி மாதிரி கொண்டாட போறேன். நீங்க வேணா பாருங்க, வாங்க. செக்யூரிட்டி, செக்யூரிட்டி சார், இந்த ஸ்டோர் ரூம்ல இருந்த பட்டாசு எல்லாம் எடுத்துட்டு வாங்க. சார் பட்டாசு என்ன நின்னுட்டு இருக்கீங்க? போய் எடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். அந்த மலர் போனதுல நம்மளை விட இவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு பாத்தியா? ஆமாக்கா. சார் இந்தாங்க, கொடுங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எதனாலும் பாத்துக்கலாம்.
உன் மனசுக்கு எதுவும் தப்பா நடக்காது. முதல்ல சாப்பிடுவா. இல்லக்கா, எனக்கு பசிக்கல. நீ போய் சாப்பிடுக்கா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். மலர், நான் தான் சொல்றேன்ல, நீ வா. நீ இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. ஐயோ அக்கா, நான் எதுவுமே ஃபீல் பண்ணலக்கா. நான் ஃபீல் பண்றேன்னு நினைச்சு நீ எதுவும் கவலைப்படாத. அப்புறம் என்ன, நீ வந்து சாப்பிடு. வா. வாமா, அவதான் சொல்றாள்ல, வா. அர்ஜுன் கார் மாதிரியே இருக்கு. மலரு, அர்ஜுன் வந்திருக்காரு. அர்ஜுனா? அர்ஜுனா? மலர், வா. மலர், செண்பகவல்லி மேடம் கண்டிப்பா அர்ஜுன் கிட்ட பேசி புரிய வச்சிருப்பாங்க. அதனாலதான் உன்னை அவர் கூட்டிட்டு போக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். வாடி. அக்கா இருக்கா? ஏய், அவரே உன்னை பார்க்கணும்னு தேடி வந்திருக்காரு. வா. அதான் ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்னு வீட்டை விட துரத்திட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு வந்திருக்கானா? இரு, நானே வந்து அவங்கிட்ட பேசுறேன். ஏ சகுந்தலா, உன் திருவாயை கொஞ்சம் மூடுறியா? ஏற்கனவே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு, நீ வேற இன்னும் கொளுத்தி போட்டுட்டு இருக்காத. அவங்க பிரச்சனைய அவங்களே பேசி தீர்த்துப்பாங்க. ஏய் மலர், அர்ஜுன் மேல உள்ள கோவத்துல அவரை பார்க்காம அவாய்ட் பண்றியா? ஏய், அதெல்லாம் இருக்கட்டும் மலர், இப்போ அதெல்லாம் யோசிக்காத. நீ வா. வான்னு சொல்றல்ல, வா. வாங்க அர்ஜுன். வாப்பா. எனக்கு தெரியும் அர்ஜுன், என்னதான் நீங்க மலர் மேல கோவப்பட்டாலும் அவ மேல உங்களுக்கு பாசம் இருக்கும். நீங்க இவளை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா தேடி வருவீங்கன்னு நான் நினைச்சேன். மலரும் வந்ததுல இருந்து உங்களை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கா. இப்பதான் அவகிட்ட எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்து நிக்கிறீங்க. மலரை புரிஞ்சுக்கிட்டு அவளை திரும்ப கூட்டிட்டு போக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன். ஹலோ ஹலோ, வெயிட் வெயிட். உங்க கற்பனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. ரொம்ப இமேஜினேஷனுக்கு போயிடாதீங்க. நான் ஒன்னும் இவளை கூட்டிட்டு போக வரல, திரும்ப வந்துராதன்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன். எப்படா இவளை நம்ம வெளியே துரத்தி விடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு அந்த கடவுளோட ஆசீர்வாதத்துல அது நடந்துருச்சு. இப்ப நான் நிம்மதியா இருக்கேன். என் நிம்மதிய நானே கெடுக்கிற மாதிரி நானே எனக்கு காப்பு வச்சுப்பேனா சொல்லுங்க? என்னோட கெட்ட நேரம் இவ்வளவு நாள் என் வீட்டுல இவ தங்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்பதான் எனக்கு நல்ல நேரமும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, என் குடும்பத்துக்குமே இப்பதான் நல்லது நடந்திருக்கு. இத்தனை நாளா இவளை நம்பி ஏமாந்துகிட்டு இருந்தாங்கல்ல, நல்ல வேலை, அவங்களெல்லாம் நான் காப்பாத்திட்டேன். அர்ஜுன், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க இங்க வந்ததை பார்த்துட்டு என் தங்கச்சியை கூட்டிட்டு போகதான் இங்க வந்திருக்கீங்கன்னு எதிர்பார்த்தேன். நீங்க என்னடா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு நீங்க கனவுல கூட நினைக்க கூடாது. இன்னைக்கு இல்ல, இந்த ஜென்மத்துல அவளை என் வீட்டுக்கு வர விடவே மாட்டேன், அதை ஏத்துக்கவும் மாட்டேன். இத பாருங்க தம்பி, நீங்க ஆம்பளை, என்ன வேணாலும் யோசிக்காம முடிவு பண்ணிடுவீங்க. ஆனா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உங்க பொண்ணோட வாழ்க்கையை பத்திலாம் எனக்கு கவலையே இல்ல.
என்னோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அர்ஜுன் வாங்க சார். என்னம்மா மலர், என் புள்ள பண்ண தப்புக்கு நீ எனக்கு தண்டனை கொடுக்குறியா? அர்ஜுனோட சேர்த்து என்னையும் வெறுத்து ஒதுக்கிட்டியாமா? ஐயோ சார், ஏன் சார் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல சார். அப்புறம் ஏமா நான் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற? சார், அது போனு சைலண்ட்ல இருந்துச்சு, அதான் பார்க்கல. ஏமா போய் சொல்ற? எனக்கு எல்லாம் தெரியுமா. உன்னோட கோவம் நியாயமானதுதான். நான் எதுவும் தப்பு சொல்ல மாட்டேன். எப்படியும் நீ போன் எடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் மனசு கேட்காம நானே நேர்ல வந்து உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எதுக்கு இங்க வந்தீங்க? காலையில உங்க பையன் எங்க வீட்டுக்கு வந்து அசிங்கப்படுத்திட்டு போனாரு. இப்ப உங்க பங்குக்கு நீங்க வந்து அசிங்கப்படுத்த வந்திருக்கீங்களோ? ஏ சகுந்தலா, ஓய மூடு. என்னடி பேசிட்டு இருக்க? பெரிய மனுஷர்கிட்ட இப்படிதான் நடந்துப்பியா? பெரிய மனுஷதனமா அவங்க நடந்திருந்தா நான் ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க போறேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க பையன் வந்து கொஞ்சம் நெஞ்சமா பேசிட்டு போனாரு. அவர் பேசுனதை கேட்டு பாவம் மலரோட முகம் எப்படி வாடி போச்சு பாத்தீங்கல்ல? காலையில அவர் வீட்டுல இருந்து இவளை துரத்தி விட்டு அவமானப்படுத்துறது பத்தாதுன்னு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம வீட்டுக்கே வந்து அவமானப்படுத்திட்டு போனான். இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மாவே இருக்கணுமா? ஏன் நம்மளாம் சோத்துல உப்பு படுத்துங்கிறதுலாம் வெக்காமானா சூடு சொன்னா எதுவுமே கிடையாதா? அத்தை, தேவையில்லாம நீங்க எதுவும் குறுக்க பேசாதீங்க. அவர் என்ன பார்க்க தானே வந்திருக்காரு. நீங்க போய் உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. அது சரி, துரத்தி விட்டவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்பீங்க, அடைக்கலம் கொடுத்தவங்கள மட்டு மரியாதை எல்லாம் பேசுவீங்கல்ல? கால கிரகண்டி, என்னத்த சொல்றது? வாடா போலாம். சார், அவங்க பேசின எதையும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்லம்மா, ஆக்சுவலா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவங்க பேசுனதுல எதுவும் தப்பு இல்லையம்மா. நடந்தது தானே சொல்லிட்டு போனாங்க. நான் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கு. எல்லாத்தையும் கேள்விப்பட்டு நான் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டேம்மா. அர்ஜுன் உன்னை அடிச்சதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஐயோ சார், என்ன சார் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? விடுங்க சார், அதான் எல்லாம் நடந்து போச்சு. உன்னை அடிச்சதுக்கு செண்பகவல்லி அர்ஜுன் அடிச்சது தாமா சரி. அவளா இருக்கு ஒரு அடியோட விட்டா. நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன்னா இருக்கிற கோபத்துக்கு அவனுக்கு என்ன பண்ணிருப்பன்னே தெரியாது. ஏன் சார் நீங்க வேற? அப்புறம் அதுக்கும் அர்ஜுன் என்னதான் காரணம்னு சொல்லுவான். நீங்க இந்த பிரச்சனைய இதோட விட்டுருங்க. இத பத்தி நீங்க அவன்கிட்டயும் சரி என்கிட்டயும் சரி எதுவும் பேச வேண்டாம். பிரச்சனை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல, எதுவும் மாற போறதும் இல்ல. இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குதம்மா. இப்பதான் செண்பகவல்லி கொஞ்சம் கொஞ்சமா உன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்துக்கு வந்துகிட்டு இருக்கான்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். வள்ளியே புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அர்ஜுனும் உன்னை புரிஞ்சுக்குவாம்மா. நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமாவே ஒண்ணு சேர்ந்துருவீங்கன்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா அந்த எண்ணத்தை மொத்தமா உடைச்சிட்டாங்கிறது தான் என்னால ஏத்துக்கவே முடியலம்மா. நடந்த இந்த பிரச்சனையில ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்ன தெரியுமா? உன்னை அடிச்சதுக்காக செண்பகவல்லி அர்ஜுன அடிச்சதுதாம்மா. முறை அர்ஜுன் அவ கை நீட்டி அடிச்சிருக்காமா. என் பையனை அடிச்சதுக்காக ஒரு அப்பனா அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவன் பண்ணதுக்கு அந்த தண்டனை தேவைதான்னு நினைக்கிறம்மா. சார், இது அவனுக்கு தண்டனை இல்ல, எனக்கும் தான் சார் இந்த தண்டனை. பாத்தீங்கல்ல, அவன் நினைச்ச மாதிரி என்னதான் வீட்டை விட்டே அனுப்பிட்டான். சார், நீங்க எதுவும் தப்பாலாம் நினைச்சுக்காதீங்க. நான் தோணுச்சு சொன்னேன். சரிம்மா, நான் இங்க வந்ததே உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்டு போலானதம்மா. நான் அதை சொன்னா நீ என்ன நினைப்பேன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். என்ன சார், வீட்டுக்கு வர சொல்லி கேட்க போறீங்களா? ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு. இல்ல தெரியலங்க. என்னங்க தெரியலங்கிறீங்க? இப்ப நீங்க அர்ஜுன் வீட்ல இல்லையா?
இப்போன்னு இல்லைங்க, இதுக்கப்புறம் எப்பவுமே நான் அங்க இருக்க முடியாது. நேத்து வீட்ல நடந்த ஒரு பிரச்சனையில நான் வீட்டை விட்டே வெளியே வந்துட்டேன். என்னங்க சொல்றீங்க? ஆமா, என்னாலதான் மேடம் அவரை அடிச்சாங்கன்னு என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் இருக்கிற வீட்ல அவர் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் நானே அங்க இருந்து வெளியே வந்துட்டேன். என்னால செண்பகவள்ளி மேடமும் அர்ஜுனும் பிரியறத நான் விரும்பல. இவன் ஏன் இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலைங்க. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறான். இவ்வளோ நாள் உங்களை கோவப்பட்டு பேசுவான்னு தெரியும், ஆனா உங்களை அடிக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டான்னா என்னால நம்பவே முடியலங்க. அர்ஜுன் என்ன அடிச்சதுக்கு கூட நான் பெருசா வருத்தப்படல. ஆனா என் அக்காவை அவமானப்படுத்தி அவன் பேசின வார்த்தைகளை என்னால தாங்கிக்கவே முடியல. இவ்ளோ கோவம்னாலும் அவன் என் மேல காட்டியிருந்தா நான் பொறுத்துட்டு இருந்திருப்பேன். ஏன்னா அவன் என்னோட புருஷன். ஆனா என் அக்கா எனக்காக தான் அந்த வீட்லயே இருக்கா. அவளை பேசினதான் என்னால பொறுத்துக்கவே முடியல. நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. அர்ஜுன் இந்த மாதிரிலாம் யாருக்கிட்டையும் ரூடா நடந்து நான் பார்த்ததே இல்லைங்க. ஆனா உங்ககிட்ட மட்டும்தான் இவ்வளோ ஹார்ஷா பிஹேவ் பண்றான். எல்லாம் அந்த ஒரே ஒரு வீடியோனால தாங்க. அவன் தெரியாம லேடிஸ் பாத்ரூம்குள்ள போனதை நீங்க வீடியோ எடுத்து அது சோஷியல் மீடியால வேற வந்துருச்சுல்ல, அதுதாங்க பிரச்சனை. அது வரைக்கும் உங்க மேல அவன் ஒரு நல்ல ஒப்பீனியன்ல இருந்தாங்க. இல்லங்க, சத்தியமா நான் அந்த வீடியோவை சோஷியல் மீடியால விடல. அந்த வீடியோவை நான் எடுத்தது மட்டும் தாங்க உண்மை. அது எப்படி வெளியே வந்துச்சுன்னு எனக்கு உண்மையாவே தெரியாதுங்க. என்னோட மொபைல்ல எனக்கு இப்பவுமே ஆன் பண்றதும் ஆஃப் பண்றதும் கால் வரதும் அட்டென்ட் பண்றதும் இது மட்டும் தாங்க தெரியும். வேற எதுவுமே எனக்கு தெரியாது. அர்ஜுனை நான் எடுத்த அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்றதுக்கு கூட கட்டெரும்பு கிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். இப்ப வரைக்கும் இந்த போன்ல எனக்கு தெரிஞ்சது இவ்ளோதாங்க. நான் படிக்காதவங்க ஒரு வீடியோவை எடுத்து அதை சோஷியல் மீடியால அப்லோட் பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் புத்திசாலி இல்லைங்க. அந்த அளவுக்கு எனக்கு பண்ண தெரிஞ்சிருந்ததுன்னா என்னைக்கோ அந்த வீடியோவை நான் அப்லோடே பண்ணலன்னு அர்ஜுன் கிட்டயே நான் நிரூபிச்சிருப்பேன். அது தெரியாததுனாலதான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில உங்க முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கேன். மத்தவங்க சொல்ற இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாம் எதுவுமே என்கிட்ட இல்லங்க. ஏன்னா எனக்கு அதெல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னே தெரியாதுங்க. ஆனா இதெல்லாம் நான் சொன்னாலும் அர்ஜுன் என்ன நம்பவே மாட்டேங்கிறான். நானும் அவன் கிட்ட கெஞ்சி பாத்துட்டேன், கால்ல விழுந்து கதறி கூட நான் பாத்துட்டேன். அவனை புரிஞ்சுக்கவே இல்லைங்க. இதுக்கு மேல நான் என்னதான் பண்றது, என்ன சொல்லி நான் அவன் கிட்ட என்ன நிரூபிக்கிறதுனே தெரியலங்க. எத்தனை நாளைக்கு தான் என்னை பத்தி அவன் புரிஞ்சுப்பான்னு அங்க இருந்து அவனை நான் கஷ்டப்படுத்திட்டே இருக்க முடியும். அதனாலதான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அங்க இருந்து நான் வந்துட்டேன். ஆனா இந்த ஜென்மத்துல அவன் என்ன புரிஞ்சுக்க போறது இல்லங்கறத மட்டும் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேங்க. மலர், நீங்க அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. உங்க கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு புரியுது, ஆனா என்ன புரிஞ்சுக்க வேண்டியவ இன்னும் புரிஞ்சுக்கலையே. சரிங்க, இத பத்தி இதுக்கப்புறம் பேசி மட்டும் என்ன ஆக போகுது. நான் வரேங்க. சரி. என்னடா இப்போது நம்பறியா? மலர் அந்த வீடியோ அப்லோட் பண்ணலங்கிறதுக்கான ஆதாரமும் இருக்கு. அதையும் தாண்டி உனக்கு வந்த சந்தேகத்துக்கு நான் விளக்கத்தையும் கொடுத்துட்டேன்.